ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த $1.5 million பர்ச்சேஸ் ப்ரைஸ் அன்இன்சூர்ட் மோர்கேஜ் செய்யலாம்ன்ற ஒரு புதுசாக ஒரு ரூல் வந்திருக்கு. அதை பற்றி கதைக்க போகிறேன். அன்இன்சூர்ட் மோர்கேஜ்ன்றா நீங்கள் 20% கீழே போடுறது தான் அன்இன்சூர்ட் மோர்கேஜ். இப்போ ஜிடிஏயில், அதாவது கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் மோஸ்ட் ஆஃப் த டீடாச் ஹோம்ஸ் வந்து எல்லாமே வந்து $1 million மேலே தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் $1 million மேலே போகிறதுண்டா 20% இவ்வளோ காலம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 15th வந்து அந்த ரூல் வந்து சேஞ்ச் பண்ண போயினோம். அந்த கேப்பை $1 million கேப்பை வந்து $1.5 million மூவ் பண்ண போயினோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி குட் நியூஸ். ஏனெண்டா இவ்வளோ காலமும் குவாலிஃபைட் பண்ண பையர்ஸ், அதாவது இப்போ ஒரு 1,50,000 போகிறதுன்றாலே வந்து 20% போட்டு தான் ஆகணும். ஆனால் அவியலுக்கு அந்த 20% வந்து சேவ்டப்பாக டவுன் பேமெண்ட் இருக்காது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவியல் அந்த அமௌண்ட்டுக்கு போகாமல் அவியல் வந்து மேபி ஒரு சின்ன ஒரு வீடை தான் பார்க்க வேண்டி வரும். ஆனால் இது வந்து ஸ்கேலை $1.5 million ஏற்றினபடியாக நீங்கள் இப்போ $1 million மேலேயும் வாங்கலாம். அதே சமயம் இப்போ எல்லோரும் நினைக்கணும் $1.5 million ஏற்றி இருக்கணும், ஸோ அப் டு $1.5 million தான் போய் ஆகணுமெண்டு. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் $1 million மேலே வாங்கினாலே நீங்கள் வந்து இப்போ 20% கீழே போடலாம். ஆஃப்கோர்ஸ் $1 million மேலே வீடு வாங்கலாம். ஆனால் உங்களோட இன்கம் வந்து குவாலிஃபை பண்ணணும். $900,000 ஒரு வீடு வாங்குறீங்களா அந்த அப் டு $500,000 நீங்கள் 5% போடுவீங்க. அதுக்கு மேலே அந்த $400,000 நீங்கள் 10% போடணும். ஸோ அந்த ரூல் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, ஸ்டில் ஸ்லைடிங் ஸ்கேலாக இருக்க போது. அந்த டீட்டெயில்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணல. ஸ்டில் நீங்கள் 500,000 5% போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு அப் டு 1.5 10% போட வேண்டி வரும். ஸ்டில் 10% இல்லாட்டி செலவில் கொஞ்சம் கூட்ட போயினமோன்னு தெரியாது. பட் இதுதான் ஒரு ஸ்லைடிங் ஸ்கேல். பாப்பம் என்ன நடக்குதுண்டு. அவியல் இதை டிசம்பர் 15th ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடணும்னு நினைக்கிறேன். அதே வந்து இந்த அப் டு $1.5 million போகிற கெப்பாசிட்டி வந்து ஆஃப்கோர்ஸ் பையர்ஸ்கிட்டே இருக்கணும். அதாவது அதுக்கேற்ற இன்கம் இருக்கணும். அகெயின் நீங்கள் $1.5 million போகணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் $1 million and 10,000 ஒரு வீடு வாங்கினாலே அதுக்கு நீங்கள் இப்போ 20% போக தேவையில்லை. பட் அகெயின் உங்கள்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்கள் அப்ரூவ் ஆகணும் உங்களோட இன்கத்தை வச்சு. இது அன்இன்சூர்ட் மோர்கேஜ்ன்றபடியாக நீங்கள் $1 million மார்க்கை தாண்டினாலும், ஸோ லெட்ஸ் சே நீங்கள் ஒரு 1.1 வாங்கினாலும் சிஎம்ஹெச்சி ப்ரீமியம் இனிமேல் நீங்கள் பே பண்ணித்தான் ஆகணும். ஸோ அப் டு 10% வந்து நீங்கள் ஒரு 4% ப்ரீமியம் பே பண்ணணும். மற்றது வந்து நீங்கள் 10%க்கு மேலே போக 20% கீழே வந்து அதுக்கு 3.1% ப்ரீமியம் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஹையாக வாங்குறீங்களா, அது அன்இன்சூர்டாக வாங்குறீங்களா, உங்களுக்கு அந்த சிஎம்ஹெச்சி ப்ரீமியம் பே பண்ணியே ஆகணும். அதே சமயத்தில் நீங்கள் 20% போடுறீங்களா, ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த சிஎம்ஹெச்சி ப்ரீமியம் இல்லை. ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேன். அதுவும் எல்லோரும் நினைக்கணும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கரண்ட் ஹோம் ஓனர்ண்டா உங்களோட இன்கம் சிக்னிஃபிகன்ட்லி கூடிட்டுது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், உங்களோட இன்கம் சிக்னிஃபிகன்ட்லி கூடிட்டு, ஆனால் உங்களுக்கு 20% இல்லை ஒரு $1.4 million வீடு வாங்குறதுக்கு. பட் உங்களோட இன்கம் கூடினபடியாக நீங்கள் இப்போ குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 10% 15% போடணுமெண்டா. நவ் இட்ஸ் பாசிபிள் எஃபெக்டிவ் டிசம்பர் 15th. இந்த கேப்பை வந்து இவங்க வந்து இப்போது கூட்டியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ காலம் $1 million விட்டுட்டு உடனே 1.5 கூட்டுறாங்க. ஸோ இதை அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைடிங் ஸ்கேலாக கூட்டியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 1.1 1.2 கூட்டியிருந்தால் ஒரு வருஷம் ஆக்களுக்கு கொஞ்சம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஹை ஏர்னர்ஸ், அதாவது ஹை இன்கம் ஏர்னர்ஸுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது ரியல் எஸ்டேட் டிப்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் தேவையா? என் பேர் வந்து ரகு ராஜகுரு. நான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் லைவாக என்னோட கதைக்கலாம், ஃபோன் அடித்து கதைக்கலாம். ஐ வுட் லவ் டு சாட் வித் யூ அபவுட் ரியல் எஸ்டேட். என் நம்பர் வந்து 416-712-2006. Thank you very much.